இறுதிக்கட்ட போரிலே இராணுவம் விடுத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு, அதாவது இந்த இராணுவத்திடம் சரணடையுங்கள் என்று கூறியதுக்கு அமைவாக ஓமந்தையிலும் இன்னும் முள்ளிவாய்க்கால் பகுதிகளிலுமே பல நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள். முக்கியமாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய முக்கியஸ்தர் அல்லது ஈரோஸ் அமைப்பினுடைய தலைவராக இருந்த திரு பாலகுமார், அவருடைய மகன், இன்னும் பலர் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் சரணடைந்தவர்கள். ஆகவே இந்த சரணடைந்தவர்கள் ஒவ்வொருத்தருடைய பெயர் விவரங்களும் அன்றைய காலகட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிகளிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆகவே எத்தனை பேர் சரணடைந்தார்கள், யார் யார் சரணடைந்தார்கள், அவர்களுடைய பெயர், வயசு, ஆண்கள், பெண்கள் போன்ற சகல விடயங்களுமே அன்றைய காலகட்டத்திலே அந்த விவரங்கள் இருக்க வேண்டும். ஓமந்தையில் வைத்து இந்த பொதுமக்கள் வரும்போது சகலரையுமே தரம் பிரித்து இராணுவம் ஒலிபெருக்கி ஊடாக அழைத்து, அதாவது அரசியல் துறை, நிதித்துறை, இன்னும் பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்களை தரம் பிரித்து தான் பஸ் வண்டியில் ஏற்றப்பட்டவர்கள். இதுக்கு அப்பால் செட்டிகுளம் மெனிக்பா முகாமிலேயும் கூட 3 லட்சம் பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிற முகாமில் இராணுவத்தினருடன் இணைந்து அன்றைய காலகட்டத்தினுடைய மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்த ரிஷாட் பதியுதீன் அவர்கள் கூட இந்த முகாமிலே ஒரு நாள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து கொண்டவர்கள் கூட நீங்கள் சரணடைய வேண்டும், அப்படி சரணடைய தவறும் பட்சத்தில் நாங்கள் கைது செய்யப்படுவோமாக இருந்தால் கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட ஒலிபெருக்கி ஊடாக வேண்டுகோளை விடுக்கப்பட்டது. ஆகவே மெனிக்பா முகாமில் இருந்தும் கூட பலர் சரணடைந்தார்கள். ஆகவே எங்கெங்கெல்லாம் இறுதிக்கட்ட போரில் இருந்து இந்த மக்கள் ஓமந்தை, செட்டிகுளம், மெனிக்பா முகாம் உட்பட இவர்கள் சென்ற இடம் சகல இடங்களிலுமே 1க்கு 10, 100 தடவை பல பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது. நான் நினைக்கிறேன் தெற்காசியாவிலேயே ஆக கூடுதளவான இந்த இறுதிக்கட்ட போரில் சரணடைந்தவர்களுக்கு மேற்கொண்ட பதிவு மாதிரி எங்கேயும் மேற்கொள்ளப்பட்டிருக்காது. ஒருவர் 10 இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் புலனாய்வுத்துறையினர், இராணுவத்தினர், இன்னும் கடற்படையினர் பலர் இந்த பதிவுகளை மேற்கொண்டவர்கள். ஆகவே இந்த பதிவுகளை மேற்கொண்டவர்கள் இன்றைக்கு அந்த பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிகள் இன்னும் இங்கே தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த இராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் அல்லது இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்கள் இன்றைக்கு முழுவதும் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. இதுக்கு அப்பால் பரணகமனுடைய ஆணைக்குழுவும் கூட இந்த காணாமல் போனோர் தொடர்பான ஒரு ஆய்வை செய்திருந்தது. ஆகவே அவர்களிடம் இருக்கிறது. அப்போ இவ்வளவும் இருக்கத்தக்கதாக மீண்டும் காணாமல் போனவர்களுக்கான ஒரு அலுவலகத்தை அமைக்கப்படும் என்று இங்கே கூறப்படுகிறது. ஆனால் உண்மையிலே இது காணாமல் போனவர்கள் அல்ல, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகமாகத்தான் அது மாற்றப்பட வேண்டும். இது வெறுமனவே சும்மா அவர்கள் காணாமல் போகவில்லை, இவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்.